Hello friends, welcome to தேன்சுவை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரெட்டை வச்சு எப்படி புதுமையான ஸ்வீட் செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது பிரெட் ரசமலாய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 பாதாம் துருவி எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் அமுல் மில்க் மேட். இது ஆப்ஷனல் தான், நீங்க சேர்த்துக்காம கூட செய்யலாம். கொஞ்சமா குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 250 மில்லிலிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதற்கான அளவு வந்து 2 பிரெட் தான். இது இந்த 2 பிரெட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் மூடி அந்த மாதிரி இருந்தால் அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் பால் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான், அதனால கொதிக்க விடுங்க. நாலு பிரெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 லிட்டர் பால் சேர்த்துக்கணும். இப்போது இந்த பாலில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதுல துருவி வச்சிருந்த பாதாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண கலர் பவுடர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த மஞ்சள் கலர். இப்போது பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது இது 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா அந்த குங்குமப்பூவோட கலர்லாம் இறங்கி சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப திக்காக கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கொதிக்க விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம வச்சிருந்த மிக்ஸை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து நீங்க ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அது வந்து அந்த பிரெட்டோட நல்லா அந்த ரசமலாய் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். மேலே கொஞ்சமாக பாதாம் துருவி விட்டுக்கோங்க. பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் துருவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ்ஸான டேஸ்ட் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுங்க. இப்போ பாருங்கள், நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிரெட் ரசமலாய் சூப்பராக வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.